பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹரக்கத் பற்றிய விவரம். ஜபர் ஜேர் பேஷிற்கு ஹரக்கத் என்று கூறப்படும். ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற எழுத்துக்களை முஹர்ரிக் என்று கூறப்படும். ஜபர் ஜேர் பேஷு பெற்ற எழுத்துக்களை சற்று நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும். ஹரக்கத் பெற்ற அலிஃபை ஹன்சா என்றும் கூறப்படும். இப்போ 4 விதமாக சொல்லப்படுது. அப்போ ஜபர் ஜேர் பேஷ் அந்த குறியீடுகள் மட்டும் ஒரு எழுத்துக்கு மேலே அலிஃப் ஹம்சா போட்டிருக்கு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஜபர், கீழே இருக்கக்கூடிய கோடுக்கு ஜேர் பேஷ், இதற்கு பெயர் ஹரக்கத். இப்போ அலிஃப்லேருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு எழுத்துக்கு மேலே ஜபரு ஜேரு பேஷு என்று அடையாளமிட்டு அதுகளை ஆ இ உ பா பி பு தா தி து என்று உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்களை முத்தஹர்ரிக் என்று கூறப்படும். இப்போ இரண்டிற்கும் வித்தியாசம் தெரியணும். ஜபர் ஜேர் பேஷ் குறியீடுகள் மட்டும் இருப்பதற்கு ஹரக்கத் என்றும், ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற அந்த எழுத்துக்களை முத்தஹர்ரிக் என்றும் கூறப்படும். இப்போ இந்த ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற அந்த எழுத்துக்களை சற்று நீட்டாமல் விரைவாக அலிஃப் ஜபரு ஆ, அலிஃப் ஜேரு இ, அலிஃப் பேசு உ அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக ஓதணுமே ஒழிய அந்த எழுத்துக்களை ஆ ஈ ஊ என்று என்ன செய்யக்கூடாது, நீட்டி உச்சரிக்கக்கூடாது. ஹரக்கத் பெற்ற அலிஃபை ஹம்சா என்றும் கூறப்படும். அப்போ இந்த ஹரக்கத் பற்றிய விவரங்களில் இந்த 4 விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹரக்கத்னா என்ன, முத்தஹர்ரிக்னா என்ன, அதை ஓதும் முறைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.